ஒரு முக்கியமான பிரச்சினையை ஒத்திவைப்பு பிரேரணையாக முன்வைக்க விரும்புகின்றேன். என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது. நேவியங்களை வெட்டியது கொண்டது, குமுதினி படுகொலை உட்பட்ட 1000 மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடி விட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன். இன்னொரு விடயம், இதிலே எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் ஒருபோதுமே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று. ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது, பிரபாகரனுடைய தாய்க்கு இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம். நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாருமல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன். Please bring the house on order before I can speak. මේ කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා. Please control the house so I can. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා நாய் வந்து தனது உண்ட உணவை தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாண மக்களை உங்களை அடித்து விரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நகையை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள. நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். என்றால் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை களவெடுத்து இன்னொரு சமூகம் இல்லாட்டி இன்னொரு நபர் வாழக்கூடாது. இந்த தேர்தல் காலத்திலே கௌரவ அமைச்சராலே எங்களுக்கு இடையிலே பல வாக்குவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் மக்களுடைய சார்பிலே தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் இனி வரும் காலங்களில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்றதுக்காக உங்களுடன் சேர்ந்து இந்த விடயங்களை கையாளுறதுக்கு நாங்களும் விரும்புகிறோம். ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டா $30 தனக்கு வரும். ஆனால் இந்த கட்சிக்கு எமது அரசாங்க பணத்தில் அவருக்கு கட்சி காரியாலயம் திறப்பதற்கு கூட சகல பார்லமென்ட் 1 லட்சம் வழங்கப்படுகிறது. அந்த கட்சி காரியாலயத்தை ஓபன் பண்ண முடியாத நிலையில் இருக்கும் சக பார்லமென்ட் உறுப்பினர் தேவையில்லாத பிழையான வழிநடத்தல்களில் இப்போது அவர்கள் கொள்ளையடிப்பதற்கென்றே போட்டுகளை வைத்திருக்கிறார்கள். 40-50 ஹோஸ் பவர்ஸ் மோட்டார்ஸ் வைத்துக் கொண்டு அந்த பவர்ஃபுல் இன்ஜினை பூட்டிக் கொண்டு கடலுக்கு போய் கடலில் இருக்கின்ற மீன்களை கொள்ளையடிப்பதோடு மிக பெருமதியான வலைகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு வருகிறார்கள். உண்மையிலே ஆழ்கடலுக்கு சென்று பல மாதங்களாகவும் பல வாரங்களாகவும் அவர்கள் தங்களது இந்த தொழிலை மேற்கொள்வதற்காக தங்கள் கால நேரங்களை செலவழித்துக் கொண்டு தங்கள் பெருமதியான சொத்துக்களை வலைகளை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த மீன்களை அவர்கள் பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நாங்கள் ஒரு நாளும் இனவாதிகள் இல்லை என்பது அவருக்கு தெரியும். நாங்களும் மாநில சபையில் 2 தடவை அமைச்சராக இருந்திருக்கின்றேன். எல்லா மூவின மக்களுக்கு நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். நாங்கள் ஒரு போதும் இனவாதம் பேசுவதில்லை. கடற்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நிச்சயமாக நீங்களும் நடுகள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் இது பலம் காணாதென்றுதான் நான் நினைக்கின்றேன். இவ்வாறான விவாதங்களை கொண்டு வரும் போது குழப்ப விதமான யாழ்ப்பாணத்தில் இருந்து குழப்ப விதமான அரசியல்வாதி இந்த இடத்தில் இருக்கின்றார். இந்த நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காமல் தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து இந்த சபையில் பிரேரிக்கும் போது சபைகளை பிழையாக வழி நடத்துவதற்காக அவர் உண்மையாகவே அவர் கூறுகிறார், ஒரு கிழமை நான் பார்லமெண்டத்தில் நிற்பேன், மீதி நாள் எனக்கு வேலை இல்லை, வீட்டு ஒப்பு துவைக்கிறது அப்படியான நடவடிக்கை தான் எடுத்து. ජාතික ගමනාගමන කොමිසන් සභා සංශෝධන පනත් කෙටුම්පත 3වැනි වර කියවා සංශෝධන රහිතව සම්මත කරන ලද බව දන්වනු කැමැත්තෙමි. සභාව කල්තැබීම ගරු පාර්ලිමේන්තුවේ සභානායකතුමා.
ගරු සභාපතිතුමනි පාර්ලිමේන්තුව 2025 ජුනි 6 වන සිකුරාදා පූර්වභාග 9:30 දක්වා කල් තැබිය යුතුයි මම යෝජනා කරනවා. සභාව කල්තබන අවස්ථාවේ යෝජනාව ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ජනාධිපති නීතිඥ එම් නිසාම් කාර්යප්පර් මහතා. ஸ்துதி சபை தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த மக்களவையில் நான் மிகுந்த கவலையுடன் ஒரு முக்கியமான பிரச்சினையை ஒத்திவைப்பு பிரேரணையாக முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த பிரச்சினை கிழக்கு மாகாணத்தில் கடற்கரை பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் தாக்குவதுடன் அவர்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் துன்புறுத்தலையும் வெளிக்கொண்டு வருகின்றது. கல்முனைக்குடி, சாய்ந்தமருது, அம்பாறை மாவட்டம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த கடலோர மீனவர் சமூகங்கள் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைப்புசார் கொள்ளை கூட்டம் ஒன்றால் திட்டமிட்டு கொள்ளையடித்து வருகின்றார்கள். ஆழ்கடலில் பிடிக்கும் மீன்களை அடிக்கப்படுகின்றது, விலை மதிப்புள்ள உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றது. இத்தனை காலமாக இதற்கான எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் சரியாக எடுக்கப்படவில்லை. குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, நீதிமன்றத்தில் கொண்டு வரப்படவில்லை, தண்டனைகள் வழங்கப்படவில்லை. இந்த செயல்களுக்கு தலைமை வகிப்பவர் பெயர் எல்லாருக்கும் தெரிந்த பெயர்தான். ஆனால் அதை இங்கு நான் சொல்வது நாகரிகம் அல்ல. அவர் களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த மையமாக வைத்து வேகப்படகுகள் மூலமாக இந்த குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார். அவர் தனி மனிதர்கள் அல்ல, அவருக்கு பின்னணியில் ஒரு கூட்டம், கொள்ளை கூட்டமே இருக்கின்றது. இதில் முன்னாள் போராளிகள் என்று தன்னை வெடித்துக் கொண்டு தற்போது அரசியலில் ஈடுபட்டு பாராளுமன்ற பதவியை இழந்த சில குழுக்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். நமது மீனவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் நாட்டு எல்லைகளை மீறுபவர்கள் அல்ல, அவர்கள் நம்மை ஊட்டும் மக்கள். ஆனால் இன்று அவர்கள் கடலில் செல்ல அச்சப்படுகின்றார். ஏனென்றால் இந்த கொள்ளை கூட்டம் அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றது. 2023 ஆண்டு 17ஆம் தேதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில், மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் மீன் படகு தரையிறங்கும் இடங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் மற்றும் படகுகளை இயந்திர சக்தி 25 ஹோஸ் பவராக கட்டுப்படுத்துவதற்கும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவை இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. யார் இதற்கு தடையாக இருப்பவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் அரசாங்கத்திடம் கீழ்காணும் விடயங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். ஏற்கனவே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தீர்மானங்கள் உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும். இலங்கை கடற்படை முக்கியமாக தரையிறங்கும் இடங்களில், குறிப்பாக இரவில் இந்த திருட்டுக்கள் நடைபெறும் பகுதிகளில் கண்காணிக்க ஒரு விசேட நேவி கோஆர்டினேட்டர் ஆபீசர்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். கிழக்கு கடற்படை பகுதியில் சிறப்பு கடற்படை ஒருங்கிணைப்பாளர் நியமிக்கப்பட்டு அவர் மீனவ சமுதாயத்துடன் நேரடி தொடர்பில் இருந்து கடற்படை நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து சம்பவங்களை உடனடியாக அவர் பதிலளிக்க வேண்டும். இது முக்கியமான விடயம். විශේෂයෙන්ම බලාපොරොත්තු වෙනවා මේ සම්බන්ධයෙන් ආරක්ෂක අමාත්‍යාංශ අවධානය යොමු වෙයි කියලා පාර්ලිමේන්තුවේ සිටින ගරු නියෝජ්‍ය ආරක්ෂක ඇමතිතුමා මේ පිළිබඳව කරුණාකර ඔබතුමාගේ අවධානය යොමු කරනවා. වහාම මම හිතන්නේ රජයේ සිටින සියලු මන්ත්‍රීවරුන් කීප දෙනෙක්ම අම්පාර මඩකළඹ දිස්ත්‍රික්කයේ ඉන්න මන්ත්‍රීවරුන් කීප දෙනෙක්ම මේ සම්බන්ධයෙන් අපි සමග සාකච්ඡා කරලා තියෙනවා. ඔවුන්ටත් අවශ්‍ය වෙලා තියෙනවා මේක නවත්තන්න. කරුණාකර මේ පිළිබඳව මේ සභාව වහාම අවධානය යොමු කරලා විශේෂයෙන් අපගේ නියෝජ්‍ය ආරක්ෂක ඇමතිතුමාගේ තා බැගෑපත්ම ඉල්ලනවා. මගේ පෞද්ගලික ඉල්ලීමක් ලෙස සලකලා මේ සම්බන්ධයෙන් කටයුතු කරන ලෙස ඉතා බැගෑපත්ම ඉල්ලමින් මම අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි. ස්තුතියි ඔබතුමන්ට. ගරු MLAM හිස්බුල්ලා ගරු මන්ත්‍රීතුமா විනාඩි 3ක කාලයක් ඔබතුමා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற நிசாம் காரியவர்கள் முன்வைத்த அந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கின்றேன். விசேஷமாக இந்த பிரச்சினை மிக நீண்ட காலமாக இருந்து வருகிற ஒரு பிரச்சினை. கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு நிறைய தெரிஞ்ச ஒரு பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை, சாய்ந்தமருது, ஒலிவில், மட்டக்களப்பு பூனச்சிமுனை, அப்படி காத்தாங்குடி, வாழச்சேனை, இப்பொழுது திருகோணமலை வரை உள்ள அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கின்ற போது கரையிலே இருந்து ஒரு கொள்ளை கூட்டம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே ஒரு மீன டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் எக்கோட்டிக் ரிசோர்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டே அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய முழு பேரையும் கந்தசாமி நவரத்னம்,
நான் மற்ற பெயர்களை ஊர்களை சொல்ல விரும்பவில்லை, அது மரியாதை இல்லை என்பதற்காக அவர்களுடைய ஊர்கள் பேர் விவரம் எல்லாவற்றையும் போட்டு இந்த டிபார்ட்மெண்டே அந்த கடிதம் அனுப்பியிருக்கிறது. இவ்வாறு இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் புணச்சிமுனை கிராமிய கடற்றொழில் அமைப்பு கடிதம் அனுப்பியிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக இந்த மிக பெருமதியான கடலுக்கு சென்று கரையிலே இருந்து அவர்கள் கொள்ளையடிப்பதற்கென்றே போட்டுகளை வைத்திருக்கிறார்கள். 40-50 ஹோஸ் பவர்ஸ் மோட்டர்ஸ் வைத்துக் கொண்டு அந்த பவர்ஃபுல் இன்ஜினை பூட்டிக் கொண்டு கடலுக்கு போய் கடலில் இருக்கின்ற மீன்களை கொள்ளையடிப்பதோடு மிக பெருமதியான வலைகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு நாளைக்கு சாதாரணமாக மீனவர்கள் கஷ்டத்துக்கு மத்தியிலே வறுமைக்கு மத்தியிலே சென்று மீன் பிடிக்கின்ற அந்த மீனவர்கள் இன்று காத்தாங்குடி, புணச்சிமுனை, வாழச்சேனை, சாய்ந்தமருது, கல்முனைக்குடி, ஒலிவில், பாலமுனை போன்ற இந்த பிரதேச மீனவர்கள் 2 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மீன்களை ஒவ்வொரு நாளும் கொள்ளையடிக்கிறார்கள். இது மிக ஒரு மோசமான ஒரு விஷயம். இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட சொல்கின்றோம். இன்னும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மே සම්බන්ධයෙන් අතිකරු ජනාධිපතිතුමාට කාතාංගුඩි මොස් ෆෙඩරේෂන් ඒ වගේම ෆිෂර්මන් සොසයිටි ලියුම් දීලා තියෙනවා. complaint related to stealing of fish by sea pirates caught by deep sea fishing boats and destruction valuable fishing nets සම්බන්ධව எழுதியிருக்கிறார்கள். මම දන්නේ මම අපේ හිතවත් ගරු නියෝජ්‍ය ආරක්ෂක මැතිතුමා ඉන්නවා. එතුමාට දන්නවා මම හිතන්නේ මේ සම්බන්ධය එතුමාගේ ඉස්සර නිගමන පළාතපතිතුමා බාර හිටියේ ජෙනරල් වර හැටියට ඒක විශාල ප්‍රශ්නයක්. ඒක ඒ සම්බන්ධයෙන් නාවික හමුදාවත් මේ සම්බන්ධයෙන් මේ ක්‍රියාත්මක කරනවා කියලා අපි නවත්තන්න උත්සාහ කරන ලියුම් එවලා තියෙනවා. නමුත් කිසිම මේක කියන්නේ ඇත්තටම නීත්‍යානුකූලව ඒගොල්ලන්ට කිසිම එක්ෂන් ගන්න බැහැ කියලා මම දන්න විදිහට කියන්නේ. ඒ නිසා ගරු ආරක්ෂක නියෝජ්‍යතුමා මෙතන සිටිනවා. ඔබතුමා වහාම මේ සම්බන්ධයෙන් දීවර මාත්‍යයන් සාකච්ඡා කරලා නාවික හමුදාව උදව් අරගෙන ඔබතුමා වහාම ඒක නවත්තන්න ඕනේ. නැත්නම් විශාල ප්‍රශ්නයකට මුහුණ දෙනවා අපේ දීවරයන් ඒ ප්‍රදේශයේ. ඒ නිසා මම ස්තුතිවන්ත වෙන්න මට වෙලාව දෙන්නට විනාඩියක්. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய சமூகம், உங்களுடைய மக்கள், நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்றால் நீண்ட காலமாக இந்த பிரச்சனை அமைச்சர்கள் வருகிறார்கள், சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள், ஒன்றுமே நடந்ததாக தெரியவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே உரிய நடவடிக்கை எடுத்து யார் செய்கிறார்கள், யார் கொள்ளையடிக்கிறார்கள், எந்த ஊர் என்று எல்லா விவரங்களும் இருக்கிறது. டிபார்ட்மெண்ட் அவற்றை தந்திருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. சில வேளைகளில் 2 மீனவர்களை பிடிக்கிறார்கள், கோர்ட்டுக்கு கொண்டு போகிறார்கள், அங்கே அவர்களுக்கு 1000 ரூபாய் 2000 தண்டம் விடுதலை செய்கிறார்கள். ஆகவே இதில் யார் யார் சம்பந்தம், உங்களுடைய திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, அவர்களும் இதோடு சேர்ந்து செய்கிறார் என்ற சந்தேகம் கூட எங்களுக்கு வருகிறது. ஆகவே தொடர்பிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் உடனடியாக பாதுகாப்பு அமைச்சோடு இணைந்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து இந்த கடலிலே நடக்கின்ற மிக மோசமான பயங்கரமான கொள்ளையை நீங்கள் தடை செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும், உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ස්තුතියි ඔබතුමනි. එම්.එස්. උතුමලෙබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 2ක කාලයක්. கௌரவ சபைக்கு மீதாங்கின்ற தலைவர் அவர்களே, இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாங்காரியப்பர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரேரணையாகும், அவசர பிரேரணை. இது கிழக்கு மாகாணத்திலே பாரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. உண்மையிலே கடற்தொழிலே ஈடுபடுகின்ற ஆழ்கடல் மீனவர்கள் இங்கே கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் வறுமையான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கிறார்கள். நான் சென்ற வாரமும் இந்த பாராளுமன்றத்திலே உங்கள் மத்தியிலே சொன்னேன், ஒரு ஆழ்கடல் மீனவர் போகின்ற வள்ளத்திலே 4 லட்சம் ரூபாய் பணத்தை செலவு செய்துதான் பெட்ரோல் ஏனைய செலவுகளோடு செல்கிறார்கள். அவ்வாறு 4 லட்சம் பணத்தை செலவு செய்து ஆழ்கடலை மீன்பிடிக்கின்ற போது இவ்வாறு கடல் கொள்ளையர்கள் வந்து அவர்களுடைய பெரிய மீன்களை மாத்திரமல்ல அவருடைய வலைகளையும் கொள்ளையிட்டு போகிறார்கள். இந்த நாட்டிலே நாங்கள் கடந்த 30 வருட காலமாக யுத்த சூழ்நிலை இருந்தோம். அதை நாங்கள் இன்று யுத்த சூழ்நிலை இல்லாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு நாங்கள் இந்த நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த மீன்பிடி அமைச்சும்
எங்களுடைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவருக்கு கிழக்கு மாநிலத்தை பற்றி தெரியும், எங்களுடைய செயற்பாடும் அவருக்கு தெரியும். நாங்கள் ஒரு நாளும் இனவாதிகள் இல்லை என்பது அவருக்கு தெரியும். நாங்களும் மாநில சபையில் 2 தடவைகள் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். எல்லா மூவின மக்களுக்கு நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் இனவாதம் பேசுவதில்லை. சிங்கள மக்களுக்கு, தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லோருக்கும் வேலை செய்கின்றோம். இந்த மீனவர்கள் என்பது நாளைக்கு பொத்துவில்லே இருந்து கல்முனை, காத்தாங்குடி, வாழைச்சேனை சென்ற வாரம் போன போது கௌரவ தவிசாளர் அவர்களே அந்த மீனவர்கள் அவ்வளவு பேரும் ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு அந்த சங்க தலைவர்கள் எங்களை சந்தித்தார்கள், அழுதார்கள். எங்களுடைய வாழ்க்கை இத்துடன் முடியுது என்கிறார்கள். எனவே எவ்வளவுதான் முறைப்பாடுகள் செய்த போதும் ஆனால் அவர்களை பிடிப்பதற்காக சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை அந்த மக்கள், மீனவர் சமூகம் சொல்லுகிறார்கள். எனவே கௌரவ பாதுகாப்பு அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்களும் மீன்பிடி அமைச்சர் அவர்கள் இதை நீங்கள் ஒரு முக்கியமான விடயமாக, விளையாட்டாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். கிழக்கு மாகாணத்துடைய பொருளாதாரம், கிழக்கு மாகாண மீனவருடைய சக்தி என்பது பாரிய சக்தியாகும். நாக்கின இந்த அரசாங்கத்துக்கு கூட பல தேர்தல்களிலே மீனவர் சமுதாயம் ஒற்றுமையாக வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அவருடைய இந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்காக எங்களுடைய கௌரவ பிரதி பாதுகாப்பு கிழக்கு மாகாணத்துடைய அனுபவம் பெற்றவர். எனவே இது ஒரு முருகல் நிலைமை இல்லாமல் இந்த நிலைமையை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்துக்கு முன் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். ගරු කන්දසාමි ප්‍රභු ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 3ක කාලයක් ඔබතුමන්ට. கௌரவ சபையினை தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களினால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை தொடர்பாக சில கருத்துக்களை வழங்குவதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு. பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை வரையான இந்த கடல் பரப்பிலே பல ஆயிரம் மீனவர்கள் ஆழ்கடல் மற்றும் சிறுகடல் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது அந்த பெறுமதியான மீன்களையும் அந்த வலைகளையும் கொள்ளையிடுவதற்கென ஒரு சிறு குழுக்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக நாங்களும் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த பிரதேச மக்கள் அது தொடர்பான அந்த மீனவ சங்கங்கள், மீனவர்கள் எங்களிடம் முறைப்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே கடந்த மாதம் அளவில் நாங்கள் ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கூட்டத்திலே அந்த மீனவர்கள், பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் மீனவ அதிகாரிகள், மீனவ திணைக்களத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் என பலவிதமான அதிகாரிகளுடனும் நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். அதன்போது இந்த மீனவர்களை பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் நாங்கள் சில தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த 40 ஹோஸ் பவர் கொண்ட ஸ்பீட் போர்டுகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் அதே நேரம் அதன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தோம். அதுக்கான 25 ஹோஸ் பவர் கொண்ட அந்த வளங்களை மாத்திரம்தான் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றதையும் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதனை போன்று இறங்கு துறைகளை நாங்கள் கட்டுப்படுத்தியிருந்தோம். போலீசாரின் ஒத்துழைப்போடும் கடற்படையினரின் ஒத்துழைப்போடும் அந்த கடல் கொள்ளையர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதனை போன்று இந்த மீனவர்கள் சங்கங்களுடனும் அவர்களின் அடையாளம் காட்டப்பட்ட சில சிறு குழுக்களை அவர்கள் அடையாளப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். உண்மையிலே ஆழ்கடலிற்கு சென்று பல மாதங்களாகவும் பல வாரங்களாகவும் அவர்கள் தங்களது இந்த தொழிலை மேற்கொள்வதற்காக தங்கள் கால நேரங்களை செலவழித்து கொண்டு தங்கள் பெறுமதியான சொத்துக்களை, வலைகளை ஈடுபடுத்தி கொண்டு அந்த மீன்களை அவர்கள் பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இப்படிப்பட்ட கடற்கொள்ளையர்கள் மிக குறைந்த காலத்திலே சென்று அந்த மீன்களை கொள்ளையடித்து அதை வெளியிலே கொண்டு வந்து விற்பனை செய்ததன் மூலமாக லாபத்தை உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும். இதனூடாக எங்கள் மீனவர்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொண்டு உரிய நடவடிக்கையினை கடற்தொழில் அமைச்சரும் கௌரவ பாதுகாப்பு அமைச்சரும் அவர்களும் உரிய கரிசனை கொண்டு இந்த விடயத்தை கருத்தில் கொள்வார்கள் என பார்த்து எனது உரையினை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி.
ස්තුතියි ඔබතුමන්ට. ගරු රාමනාදන් අර්ජුනා ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 2 කාලයක්. நன்றி. முக்கியமாக நிஷாம் காரியப்பர் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்து விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அண்மைய தினங்களிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு, அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது விடயம். இரண்டாவது, கிட்டத்தட்ட இன்னொரு 15-20 நாட்களுக்கு முன்னம் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியாலே வந்திருக்கிறது. எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்த போது அங்கே இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார், அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று. அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று. ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கையகப்பட்டு சொல்லப்பட்டது, இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸிலே முறைப்பாடு. எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார், போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன், என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது. நேவியங்களை வெட்டியது கொண்டது, குமுதினி படுகொலை உட்பட்ட 1000 மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள். ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது. என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று. இன்னொரு விடயம், இதிலே எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் ஒருபோலுமே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று. ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது, பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுடைய தாய்க்கு பெண்ணம் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று. மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல, அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம், ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல. நன்றி, வணக்கம். ස්තුතියි ඔබතුමන්ට. ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 3 කාලයක්. நன்றி, வணக்கம். விசேடமாக இன்றைக்கு நிஷாம் காரியப்பர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிஷாம் காரியப்பர் அவர்களே, உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன், நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி, அதே போன்று இராணுவம், போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்து. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன். சந்திக்கின்ற பொழுது வாழைச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒலுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல, இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது. அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில், விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில். அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விசேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள். செய்து வருவது மாத்திரமல்ல, மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், அதாவது தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களவாடிவிட்டு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இது மிகவும் ஒரு மோசமான செயல். நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் சரி, இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம், அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான், இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார், இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. இன்று நாங்கள் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை, நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப்பையும் பயன்படுத்தி
இவ்வாறான கொள்ளையர் கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும். அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர், அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான், வேறு எதுமல்ல. அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம். நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன். நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால், தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து விரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நகையை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகின்றார் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். මාත්මීතුමා ඔබතුමාට අවස්ථාව. ප්‍රාසමානිකම කරු මන්ත්‍රීතුමා කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා ඔබතුමාගේ අවස්ථාව ලබා ගන්න. පාලනය කරලා දෙන්න, මට කතා කරන්න අමාරුයි. Please bring the house on order before I can speak. සඳහන් කරේ නෑනේ කරු මන්ත්‍රීතුමා කාගේවත්. මේ කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා කරු මන්ත්‍රීතුමා. Please control the house so I can. කරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතාව කරගෙන යන්න. I can't hear anything. Okay. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த சபையை நீங்கள் அமைதிப்படுத்தினால்தான் நாங்கள் பேச முடியும். மிக முக்கியமான ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணை ஒன்று எங்களுடைய நிசாம் காரியப்பர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்திருக்கிறார். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சருக்கும் இதுக்கு பதிலளிக்கும் பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கவனத்துக்கும் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே மாலியகாடு பிரதேசத்துக்கு என்னையும் அழைத்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்கள் இதே பிரச்சனையை முன்வைத்து அந்த பிரச்சனையை அந்த 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 9வது பாராளுமன்றத்திலே முன்வைத்து அந்த நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர் அவர் ஒரு விசேட குழு ஒன்றை நியமித்து இவர்களை கைது செய்வதற்கான சில நடவடிக்கையை முன்னெடுக்கிறதாக அறிவித்திருந்தார். இதிலே முன்வைத்த பிரேரணை ஒரு சிறிய திருத்தம். இந்த குழுவை சேர்ந்தவர்கள் களுவாஞ்சிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நானும் என்னுடைய வசிப்பிடம் களுவாஞ்சிக்குடி, ஆனால் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவை சேர்ந்தவர்கள் என்றதையும் அந்த ஒத்திவைக்கும் பிரேரணையை ஒரு திருத்தமாக நான் முன்வைக்கின்றேன். இதிலே ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது, ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றார், ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டரால கடல்லே பிடிக்கிறதுக்கு தனக்கு போயிட்டு இவர்களை பிடிக்க முடியாது. போலீஸ் சொல்கின்றது எங்களுக்கு கடலுக்குள்ளே சென்று களவெடுக்கிறவர்களை பிடிக்க முடியாது. இவர்கள் இருவரும் மாறி மாறி எஃப்ஐ சொல்றார், நான் எப்படி தரையில வந்த அப்புறம் எனக்கு பிடிக்கலாது. போலீஸ் சொல்றார்கள் எங்களுக்கு கடலுக்குள்ளே போய் பிடிக்க முடியாது. அப்ப நாங்கள் கடல் படையை முனைத்து
ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் ஒன்று செய்யறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றில் ஈடுபட்டாங்க. என்றால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மீன் களவன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். என்றால் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை களவெடுத்து இன்னொரு சமூகம் இல்லாட்டி இன்னொரு நபர் வாழக்கூடாது. இந்த தேர்தல் காலத்திலே கௌரவ அமைச்சராலே எங்களுக்கு இடையிலே பல வாக்குவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் மக்களுடைய சார்பிலே தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் இனி வரும் காலங்களில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்றதுக்காக உங்களுடன் சேர்ந்து இந்த விடயங்களை கையாளுறதுக்கு நாங்களும் விரும்புகிறோம். உண்மையிலே கௌரவ அமைச்சர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ பிரச்சனை இருக்கின்றது. எங்களுடைய ஒரு களுவங்கேணி பிரதேசத்திலே ஒரு பீக்கன் லைட் போடுவது கூட ஒரு பாரிய ஒரு தேவையாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே 3 கரையோர பிரதேசம் வடக்கு கிழக்கிலேயும் இருந்து எங்களுடைய மீன்பிடி துறைமுகங்களுடைய எண்ணிக்கை ஒரு விரல் அளவிலே தான் இருக்கின்றது. கையிலே இருக்கிற விரல் அளவுக்கு கூட எங்களுடைய மீன்பிடி துறைமுகங்கள் இல்லை. அந்த வகையிலே நான் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் உலக வங்கியினுடைய பிரதிநிதியுடன் நான் தொலைபேசியிலே நான் பேசியிருந்தேன். அவர்களிடம் பேசிய பொழுது அந்த சில முன்மொழிகள் வருவதாக சொல்லியிருந்தார்கள். கௌரவ அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களும் அவரிடம் பேசியிருந்தார்கள். அவர்களுடைய அந்த ஒதுக்கீட்டிலே மீன்பிடியை வளர்க்கிறதுக்கும் சில ஒதுக்கீடுகளை செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. எங்களுடன் பேச தயார் என்று சொல்லியிருந்தார்கள். அப்ப எங்களுடைய பிரதேசங்களிலே வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு கட்டியெழுப்புவதற்கு இந்த உலக வங்கியினுடைய நிதியை நாங்கள் பயன்படுத்தலாமா என்றும் நாங்கள் முயற்சிக்கலாம். அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்பை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் புதிய தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தியுடன் இணைந்து, எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் சகோதரர் கந்தசாமி பிரபுவுடன் இணைந்து நாங்கள் இந்த ஒத்துழைப்பில் வழங்க தயார். எங்களுடைய மீன்பிடி துறையை கட்டி எழுப்புவதற்கு அதே போலதான் இந்த எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் முன்வைத்த இந்த பிரேரணை கவனம் எடுத்து இதுக்கு தேவையான உதவியை ஒத்தாசையும் நாங்களும் வழங்க தயார். என்றால் இந்த களவெடுக்கிறவர்கள் யார் என்று எங்களுக்கும் தெரியும். அதுக்கான பூர்ணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க தயார் என்றதை இந்த சபையிலே சொல்ல விரும்புகிறேன். நன்றி. ගරු ඉලන් කුමාරන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 3ක් කාලයක් ඔබතුමාට. இந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் கொண்டு வந்த நிசான் காரியப்ப நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் உண்மையாகவே மட்டக்களப்பில் இது தொடர்பாக எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் இது தொடர்பாக 3ஆம் தேதி அமைச்சருடன் நானும் இருந்த சமயம் விரிவாக கதைத்திருந்தார். ஏனென்றால் கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் 15 நாள் 20 நாளுக்கு மேற்பட்டது ஆழ்கடலில் சென்று மீன்பிடித்து கொண்டிருந்த மீனை சேகரித்து வைத்திருக்கும் போது அதிவேக படகில் சென்று அங்கே வாளுகளுடன் கத்திகளுடன் விரட்டி அவர்களுடைய வலைகளையும் திருடிக்கொண்டு அவர்களது மீன்களையும் திருடும் நடவடிக்கை ஒன்று கொள்ளைக்கூட்டம் நடவடிக்கை ஒன்று நடைபெறுவதாகவும் கூறியிருந்தார். அதை வெகு சீக்கிரமாக நிறுத்துவதற்காக அமைச்சருடன் நீண்ட நேரம் ஒரு லஞ்ச் டைம் அளவில் நீண்ட நேரம் கலந்துரையாடியிருந்தோம். அதனூடாகத்தான் இவ்வாறான பிரச்சனை ஒன்று திருகோணமலை மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களில் இருக்கிறதை நான் வடபகுதியைச் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வழியில் தெரிந்து கொண்டேன். எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்காகவும் அமைச்சர் துரிதமாக அந்த இடத்தில் இருந்தவரே நடவடிக்கை எடுத்திருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே மீனவர்கள் தங்களது உயிர்களையும் துச்சமாக மதித்து நீண்ட நாட்களாகவும் கிழமைகளாகவும் ஆழ்கடலில் இருந்து மீனை சேகரித்து வைத்திருக்கும் போது அதிவேக படகுகளில் கொள்ளையர்கள் வந்து இந்த கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். ஏனென்றால் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் அது இந்த கொள்ளையர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது அரசாங்கத்துக்கு. ஏனென்றால் இவ்வாறானவர்களை நாங்கள் விடுவோமானால் அது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் என்பதை திடமாக இந்த சபையில் கூறுகிறேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை என்பது சங்கரை கொண்டு வரும் போதே சொல்லுகின்றார் 12 ஆண்டுகளாக இவ்வாறான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. உண்மையாகவே மட்டக்களப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு சர்வாதிகார ஆட்சி முன்னைய காலங்களில் நடைபெற்றது. இன்று அவர் சிறையில் இருக்கின்றார். இன்று மக்கள் ஒரு புத்துணர்ச்சியுடன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மட்டக்களப்பு பிரதேச மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இந்த கொள்ளை கூட்டங்களை அம்பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காகவும் கடற்படையினரின் உதவியையும் STFின் உதவியையும் போலீசாரின் உதவியை நாடிக்கொண்டு எமது கடற்தொழில் நீரியவள திணைக்களங்களை
முன்னிலையும் எடுத்துக்கொண்டு இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இவ்வாறான விவாதங்களை கொண்டு வரும்போது குழப்ப விதமான ஜாழ்ப்பாணத்திலிருந்து குழப்ப விதமான அரசியல்வாதி இந்த இடத்தில் இருக்கின்றார். இந்த நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காமல் தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து இந்த சபையில் பிரேரிக்கும் போது சபைகளை பிழையாக வழிநடத்துவதற்காக அவர் உண்மையாகவே அவர் கூறுகிறார், ஒரு கிழமை நான் பார்லமெண்டத்தில் நிற்பேன், மீதி நாள் எனக்கு வேலை இல்லை, வீட்டு உப்பு துவைக்கிறது அப்படியான நடவடிக்கை தான் எடுத்துக்கிறேன். ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டா $30 தனக்கு வரும். ஆனால் இந்த கட்சிக்கு எமது அரசாங்க பணத்தில் அவருக்கு கட்சி காரியாலயம் திறப்பதற்கு கூட சகல பார்லமென்ட் 1 லட்சம் வழங்கப்படுகிறது. அந்த கட்சி காரியாலயத்தை ஓபன் பண்ண முடியாத நிலையில் இருக்கும் சக பார்லமென்ட் உறுப்பினர் தேவையில்லாத பிழையான வழிநடத்தல்களில் இப்போது கருத்துக்களை இந்த வன்மையாக அவரை கண்டிக்கின்றோம் என்று இந்த தாழ்மையான சபையில் கௌரவ நிசாம் காரியப்பர் அவர்களுக்கு நன்றி. மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் கடல் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமான கடல் தொழில் செயல்பாடுகள் மிகவும் தீவிரமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகின்றது. கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் செயல்கள் கடுமையாக இல்லை. கடற்தொழில் அமைச்சரும் பல தடவை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியும் நிலைமைகள் சீராக இல்லை. மக்களோ மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் பிள்ளைகளுடைய கல்வி செயல்பாடு உட்பட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாமல் திண்டாடுகின்றார்கள். சட்டவிரோதிகளோ யாருடைய செல்வாக்குகளோ என்னவோ தெரியவில்லை, முல்லைத்தீவு கடல் வலயத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். கடல் தொழில் திணைக்களமோ கட்டுப்படுத்த முடியவில்லை அல்லது தீவிரமாக முயலவில்லை. நேற்று முன்தினம் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலிருந்து சட்டவிரோத கடல் தொழிலில் ஈடுபடுபவர்களை தாங்களாவது பிடிப்போம் என்று கடலுக்கு மக்களாக சென்று 6 படகுகளை பிடித்து வந்தார்கள். பின்பு கடற்தொழில் திணைக்களமும் இணைந்து கொண்டது. நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு உரியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதே சமயம் மக்கள் தாங்களாக இதில் ஈடுபடக்கூடாது, கடல் தொழில் திணைக்களமும் கடற்படையும் இணைந்துதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அது உண்மைதான். கடல் தொழில் திணைக்களமும் தங்களுடைய ஆளணியின் பற்றாக்குறையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் கடற்தொழில் திணைக்களத்தின் ஆளணி பற்றாக்குறையை எழுத்து மூலமாக கௌரவ அமைச்சர் அவர்களிடமும் கையளித்தேன். இன்று வரை அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை. பாதிக்கப்படுவது யார்? மீனவ சமூகம். முல்லைத்தீவில் மட்டுமல்ல, சட்டவிரோத கடல் தொழில்களை வடக்கில் கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கிலும் சட்டவிரோதிகள் செய்து வருகின்றார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டவிரோதிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடற்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நிச்சயமாக நீங்களும் நெடுகள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் இது பலம் காணாதென்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு திருட்டு கும்பல்களின் இந்த வேலைகளை ஒடுக்கி நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ගරු අනුර ජයසේකර ගරු ඇමතුමා විනාඩි 5ක් කාලයක් ඔබතුමා පිළිතුරු කතාව ඔබතුමාට තිබේ. Thank you, Honorable Chair, and Honorable Nishan Karyappa brought about a very important adjournment motion at the time of adjourning the proceedings today. So the Minister of Defence has responsibly highly taken, and we have very well understand the plight of the fishermen in the eastern coastal belt is very well understood, and the complaints and the representations made by the member of parliament are well received. This is about the theft of the deep sea and the destruction of the valuable fishing equipments. So as we are aware, as you all brought about, over 1,000 fishing vessels of different types operating daily in the eastern coast around Kalmune, Walachen and Saindamarudu is covering Batticaloa and the Ampara Strait of the coastal belt. So the Sri Lankan Navy, along with the Ministry of the Fisheries and the Department of Fisheries, Sri Lanka Coast Guard and Sri Lanka Police are actively involved and engaged in efforts to apprehend those involved in illegal fishing activities or the theft in the deep seas. These all such efforts are to curb fish theft,
and protect the livelihood of the fishermen. And I would like to bring to your notice on the last, the 2nd of June, as a part of this ongoing the operation, vessels suspected of engaging in fishing theft, along with 2 individuals on board, was intercepted and arrested by the Sri Lanka Navy in the Kaluwanchikudu area in 2nd of June. So they will be produced before the courts through the police. That is to take the legal action that we are engaged into such the activities, that is to curb whatever the illegal or unorthodox things happening in the deep sea. So only the matter that we are concerned about is also that we request from the people and from your ends, that is to give the fullest cooperation, supports and the information that whatever you have, which such is will be very much helpful, that is to curb and then to assist the law enforcement agencies that are in existence there. And also, as you have brought about the district coordinating committee decision, that will be taken into consideration by the Ministry of Fisheries, and also that's suggested, that is to bring down the horsepower engines of 25 from the 40. So it is not been taken into consideration, but definitely that will be taken into consideration. And also the Sri Lanka Navy is deployed along with the Coastal Guard and the police to monitor and apprehend vessels involved in the fishing theft. So there about the lack of the nearby operational harbours, that's about 152 kilometers away from Ampar and Bettikolo, that is to have the Trincomalee, the south of Trincomalee, and also the non-functional the fisheries harbour Oluville is also one reason where the Navy cannot go into sea and operate and then to detect or intercept these vessels. But starting from a strong mechanism of the registration of personnel, and then the fishing gear, the vessels, the catch shields, monitoring through unloading and movement to be continued. That is where that we can also be get some more information and have a good track, and then to get hold of all those the people who are involved. So doing so, such designation of landing points or whatever you have been referring in the questionnaire. So the series of questions on fishing activities will allow the law enforcement the agencies to marshal fishing boats. So that is also very important. And as you have requested, I would like to bring to your kind notice that appointing of the senior naval officer, that is by name we can say that Captain S.D. Kodikara, which I will give information, that is wherever that our fishing communities could directly contact. And also apart from that, there are other contact points which are established by the Sri Lanka Navy as Wakare, Walachene, Kalkoda, Bettikolo, Kalbune, Akkarapattu, Serunuwara. So therefore that your people can reach there, that is to give information, and telephone numbers also I will table, so then you can get it. And as we always say, the enforcement of the rule of law, that is a priority as a responsible government within the Sri Lankan waters, will be definitely assured, definitely take into custody of those people, will not allow any illegal things to happen. In the future, the Navy is geared to, Navy also encountering very bad situation in the deep seas, but definitely that they will get hold of all those unorthodox affairs which are happening in the deep seas or in the Sri Lankan waters, those involved in these organized criminal activities, will assure. Thank you of giving this opportunity to answer this question. ඒ අනුව පාර්ලිමේන්තුව 2025 ජූනි මාස 6 වැනි සිකුරාදා පූර්ව භාග 9:30 දක්වා කල් තබනු ලැබේ.